சிறந்த ஒளிப்பதிவாளராக தேர்வாகி இருக்கும் ரவிவர்மன் அவர்கள் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு ரவிவர்மன், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தந்தி தொலைக்காட்சி சார்பாக உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த தேசிய விருது வென்றதுக்கு உங்களுடைய வெற்றி களிப்பை எங்களோட பகிர்ந்துக்கோங்க. நன்றிங்க. சொல்லுங்க. இந்த வெற்றி முழுக்க முழுக்க என்னுடைய இயக்குனர் மணி சார் தான் சேரும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து ஒரு படத்துக்கு 2 படம் கொடுத்து அந்த படத்துல ஒர்க் பண்ணதுக்கு நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. அதான் இந்த அளவுக்கு எனக்கு கொண்டாந்து விட்டுருக்கேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சோழர் காலத்துக்கு மக்களை கூட்டிட்டு போகணுன்ற ஒரு பெரிய சேலஞ்ச் இருந்தது. நீங்க அப்ப களத்துல என்னென்ன மாதிரியான சவால்களை சந்திச்சீங்க? அது நான் மட்டும் என்னுடைய எந்த டீமே இருக்குது. அந்த ஹோல் டீம், அதாவது பொன்னியின் செல்வன் டீம், அசிஸ்டன்ட் டைரக்டர், லைட் மேனு, எந்த டீம், அந்த எந்த டீம் அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணோம். அது எல்லா சந்தர்ப்பத்திலையும் மணி சார் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அதை எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்கு நிறைய எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஒவ்வொரு வாட்டியும் நம்மளை சோற விடாம புஷ் பண்ணாரு. அதனாலதான் இந்த விருது கொடுத்துருக்காங்க. பொன்னியின் செல்வனை பொறுத்த வரைக்கும் அழகியலுடன் கூடிய அந்த காட்சிகள் நிறைய நம்ம மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கு. உங்களுக்கு பர்சனலான ஒரு ஃபேவரட் மொமெண்ட்னா எதுன்னு சொல்வீங்க? என்னுடைய ஒவ்வொரு சிறந்த ஒளிப்பதிவாளராக தேர்வாகியிருக்கும் தேசிய விருது பெற்றிருக்கும் ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் நம்முடன் இணைப்பிலிருந்து தன்னுடைய வெற்றி களிப்பை பகிர்ந்து கொண்டார். அவருக்கு தந்தி தொலைக்காட்சியின் சார்பாக மீண்டும் நமது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அதுபோல தமிழகத்தில் 6 பிரிவுகளில் தற்பொழுது தேசிய விருதை பெற்றிருக்கிறோம். பொன்னியின் செல்வன் 4 திரைப்பட விருதுகள், தேசிய திரைப்பட விருதுகளையும், திருச்சிற்றம்பலம் 2 விருதுகளையும் பெற்றிருக்கிறது. இது தமிழ் சினிமா இன்னும் அதிகமாகவே விருதுகள் எதிர்பார்த்த நிலையில் இந்த 6 விருதுகளுமே கூட ஒப்பீட்டு அளவில் பார்க்கும்போது தமிழுக்கு ஒரு நல்ல ஒரு எண்ணாகவே அமைந்திருக்கிறது என்றே சொல்லலாம். அந்த வகையில் ஏஆர் ரஹ்மான், குறிப்பாக ஏஆர் ரஹ்மான் மணிரத்னம் அந்த இணையானது 32 ஆண்டு கொண்டாட்டத்தை நேற்று தான் கொண்டாடினாங்க. ஆகஸ்ட் 15 ரோஜா திரைப்படம் வெளியானது. இன்னைக்கு ஆகஸ்ட் 16 அதே இணை தற்பொழுது தேசிய விருதையும் வென்றிருக்கிறது. சிறந்த தமிழ்மொழி திரைப்படத்திற்காக பொன்னியின் செல்வன் தேர்வாகி இருக்கிறது. சிறந்த பின்னணி இசைக்காக ஏஆர் ரஹ்மான் வென்றிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.